எழில் சுடர் சீரியல்ல நாளைக்கு என்ன நடக்க போதுன்னு பார்க்கலாம் வாங்க. எபிசோட் ரொம்ப அருமையா இருந்துச்சுன்னே சொல்லலாம். ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லோடையும் கேளுங்க. அதுக்கு நான் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி பாருங்க. ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவு தாங்க. சுடர் வந்து சாப்பாடை வந்து பரிமாறுறாங்க. நம்ம எழிலுக்கு பார்த்தா அவர் வந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. வாவ், இவ்வளோ சூப்பராக இருக்குது. நான் சாப்பிட்ற மாதிரி சாண்ட்விச் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் கேலரிஸ் எல்லாமே இருக்குது. சூப்பர் சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்ப, என்னது எழிலையா இப்படி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது குழந்தைங்க எல்லாம் வந்துடுறாங்க. அபி வந்து காவியாட்ட வந்து பேசுகிறாங்க. ஏய் அப்பா தட்டில் பாரு, விதவிதமாக கலர் கலராக இருக்குது. நமக்கு அதே சாப்பாடா இல்லை நமக்கு வந்து சேலட்டா ஒன்றும் புரியலையே. பசங்களுக்கு விதவிதமாக இனிமேல் சமைச்சு போட போகிறோமே, இனிமேட்டு என்ன சமைக்கிறதுன்னு தெரியலையே ஆண்டவாங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து யோசிக்கிறாங்க நம்ம எலியலோட அம்மா. ஒரு பக்கம் சாப்பாடெல்லாம் சாப்பிடுங்க, வாவ் குவைட் இன்ட்ரெஸ்டிங் சாப்பாடலாம்னு சொல்லும்போது எல்லாரும் அன்பாக பாசமாக வந்து ருசிச்சு ருசிச்சு சாப்பிட்றாங்க. தட்டில் இருக்கிற எல்லா சாப்பாடும் வந்து சாப்பிட்றாங்க. ரொம்ப சூப்பராக சாப்பாடு வந்து இருக்குது. இதே மாதிரி சாப்பாடு தான் டெய்லி இருந்தால் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னு சொல்லி இத்தனை நாளாக வந்து சாப்பாடே சாப்பிட மாட்டாங்க. ஆனால் குழந்தைங்க வந்து இப்போ ஆர்வமாக வந்து சாப்பாடு வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. செல்வி வந்து மனோரிக்கு அதை போய் கடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அங்கே என்ன நடக்குது தெரியுமா? நிச்சயம் வந்து நீ எதுவும் சொல்ல வேணாம், நானே நேரடியே போய் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது அங்கே தலைகீழாக நடக்குது. ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. நம்ம மனோகரி பார்த்தா அப்படியே அதிர்ச்சி ஆயிடுச்சு. அவங்களுக்கு என்ன செய்யணுன்னே தெரில. எப்புட்றா நீங்கள் இந்த சாப்பாடெலாம் சாப்பிட பெர்மிஷன்லாம் கொடுக்குறீங்க? மனோகரி வா வா, சாப்பாடு ரொம்ப சூப்பராக இருக்குது. என்னடா எழில், உன்னை பற்றி ஒரு இமேஜினேஷனே வச்சுருந்தேன், ஆனால் என்னடா தலைகீழாக ஆகிடுச்சுங்கிற மாதிரி கடுப்பில் வந்து உட்காடுறாங்க. எழில் இந்த மாதிரி சாப்பாடெலாம் கொடுக்கலாமா? நான் ஆல்ரெடி சாப்பிட்டு பார்த்தேன், மசாலா ஐட்டம்ஸ் எல்லாம் நிறையா இருக்குன்னு நினச்சேன். ஆனால் எல்லாமே வந்து அளவாக கணக்கச்சிதமாக இருக்குது. குழந்தைங்க பார்த்தியா தட்டில் வந்து எதுவுமே மிச்சம் இழுக்காமல் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி அப்படியே அள்ளி அள்ளி வைக்கிறாங்க. குழந்தைங்க எல்லாம் சூப்பராக வந்து சாப்பிட்றாங்க. எல்லா பாத்திரமும் வந்து எம்டி ஆகிடுது அந்த இடத்துல. சூப்பராக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் பார்க்குறதுக்கு. ராமியா சாப்பிட்டு போங்க, அங்கே சாப்பிட்றதுக்கு என்னமா இருக்குது, பீங்கான் தட்டெல்லாம் சாப்பிட முடியாது, நீங்கள் வேணால் சமைச்சு வைங்க, நான் குழந்தைங்கள வந்து விட்டுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லும்போது எல்லா குழந்தைங்களும் வந்து போகிறாங்க. அப்படி வந்து கேட்குறாங்க, மத்தியான சாப்பாடு என்ன? இதே தான். அப்படியா, ரொம்ப சந்தோஷங்கிற மாதிரி உற்சாகமாக பேசுகிறாங்க. அஞ்சலி வந்து கொஞ்சம் தூரம் மாடிப்படிக்கிட்ட ஓடி வந்ததுக்கப்புறம் டைனிங் டேபிள் மேலே கிட்ட வந்து வந்துடுறாங்க. அப்படியே சேரில் வந்து ஏறுறாங்க. இங்கே வா குனி அப்படின்னு சொல்லும்போது கன்னத்தில் வந்து முத்தம் கொடுக்குறாங்க. அதே மாதிரி தான் திருப்பி வந்து சுடர் வந்து கன்னத்தில் வந்து முத்தம் கொடுக்குறாங்க. வேறு லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம். மேடம், நீங்கள் ஸ்கோர் பண்ண வேண்டிய இடம்லாம் அவள் வந்து ஸ்கோர் பண்ணி தூள் கலப்பிக்கிட்டு இருக்கா, பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் போய் பசங்களெல்லாம் ரெடி பண்ணுங்கள், டைம் ஆகுதுங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து ராமியா சொன்னனால எல்லாரும் போகிறாங்க. அப்போன்னு பார்த்து எழிலோட அம்மா வந்து பேசுகிறாங்க. சுடர், நீ கலக்கிட்டம்மா, எவ்வளோ விஷயம்லாம் நீ செஞ்சுருக்க. இந்த ஒரு வருஷம் குழந்தைங்களுக்கு டெய்லியும் சேலட்டான்னு சொல்லி ரொம்ப சோகமாக வந்து இருந்தாங்க. ஆனால் கடைசியில் நீ மாற்றின பற்றியா, இது எல்லாம் வேற லெவல்மா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்னால் எழிலோட மனசை வந்து மாற்றவே முடியாமல் ரொம்ப சங்கடமாக வந்து யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனால் இப்போ எழிலோட மனசு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மாறிக்கிட்டே இருக்குது. குழந்தைகளுக்கு இப்போ அடுத்தது நான் என்ன சமைக்க போகிறேன்னு நினச்சாலே ரொம்ப ஆர்வமாக இருக்குங்கிற மாதிரி தான் யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம கனகவேல் பாட்டி. ஒரு பக்கம் ஆஃபீஸ்க்கு வேக வேகமாக போகிறாங்க மனோகரி. எடா இது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கப்ப எழிலோட மனசில் எப்படி வித்தியாசமான ஒரு இதெல்லாம் நடக்குது, இதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லைங்கிற மாதிரி பட்டமாக வந்து யோசிக்கிறப்ப தான் சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜ்லாம் கேட்டிருந்தாங்க. அதாவது வேல் வந்து பிரச்சனை பண்ணாங்களே, அந்த சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜ் வந்து செக் பண்ணி லேப்டாப்பில் பார்த்துக்கிட்டு இருக்கப்ப வேலோட ஃபேஸ் வந்து பார்த்துட்றாங்க, ஃப்ரீஸ் பண்ணிடுறாங்க. உடனே வேலோட ஃப்ரெண்டு இருக்காருல்ல இன்ஸ்பெக்டர், அவருக்கு வந்து கால் பண்ணுறாங்க. நாங்கள் இது மாதிரி ஹாஸ்பிட்டல்லேருந்து பேசுகிறோம், சொல்லுங்கள். இது மாதிரி ஒருத்தர் வந்து எங்கள் ஹாஸ்பிட்டல் வந்து பிரச்சனை பண்ணார்ல. ஐயையோ, விட மாட்டேங்கிறாங்க போல இருக்கே. நீங்கள் யார்? மேனேஜ்மெண்ட்டில் முக்கியமான ஆள், அதாவது எழிலுக்கு அடுத்த ரேங்க் நான் தான் இந்த ஹாஸ்பிட்டல்லையே. என்ன கேட்காம எதுவுமே அசையாது. மேடம், அவரை நாங்கள் வார்ன் பண்ணிட்டோம், அவர் திருநெல்வேலிக்கே போயிட்டார், அவரோட டியூட்டியை பார்க்க. தப்பு பண்ணுறது இயல்பு தான், அதனால் இனிமேட்டு எந்த பிரச்சனையும் வராது. அவர் எதனால் இது மாதிரி பண்ண வந்தார், எதுவும் காரணம் இருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. மோட்டிவ் எதுவும் இருக்கான்னு. மேடம், அதெல்லாம் எங்களுக்கு தெரில, வார்ன் பண்ணோம், அவங்க மாட்டுக்கும் போயிட்டாங்க, திருப்பி இது மாதிரிலாம் பேசாதீங்க. அவரோட பேராவது என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கலாமா? பேர் வேலு. உங்கள் பேர் மேடம்? மனோகரி அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் வச்சிடுறாங்க. இந்த விஷயத்த வேலுக்கிட்ட வந்தேன்னே சொல்லணும்னு சொல்லி வேலுக்கு வந்து கால் பண்ணுறாங்க. அந்த இடத்துல அந்த போலீஸ் அதிகாரி, என்ன ஆச்சுப்பா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அந்த ஹாஸ்பிட்டலில் உன்னை குடைச்சல் மேலே குடைச்சல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. யார் பண்ணது? அந்த ஹாஸ்பிட்டலில் எழிலுக்கு அடுத்த ரேங்க்கில் இருக்கிற ஒரு பொண்ணு தான் கால் பண்ணாங்க. பேர் கூட நல்ல பேராச்சே, மனோகரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல போலீஸ் அதிகாரி, என்னடா அது இப்படி பண்ணிகிட்டு இருக்காங்க, மனோகரி உனக்கு இவ்வளோ திம்புறா அப்படின்னு சொல்லி வேலு வந்து வேறு மாதிரி ஆங்கிளில் வந்து யோசிக்கிறாங்க.
ஒரு பக்கம் சுடருக்கு வந்து கால் பண்ணுறாங்க. கால் வந்து அட்டன் பண்ணுறாங்க. "ஏய் எப்படி இருக்க?" அப்படின்னு சொல்லும்போது, "மாமா நீங்களா? நான் தான். இனிமேட்டு உன்னால் தப்பிக்கவே முடியாது. நீ எந்த இடத்துல இருக்க அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. என்ன பாதுகாப்பில் இருக்கேன்னு தெரிஞ்சு போச்சு. நான் இந்த ஊரை விட்டு போகவே மாட்டேன். நீ எனக்கு மனைவி ஆகிற வரைக்கும் நான் இங்கேருந்து போகவே மாட்டேன். இந்த ஊரை விட்டு போனால் உன் கழுத்தில் தாலி கட்டிட்டு தான் போவேன். இல்லாட்டி நான் இங்கேருந்து போகவே மாட்டேன். நான் உன்னை நேரடியாக பார்த்துட்டு தான் இருக்கேன்." அப்படின்னு சொல்லும்போது, அந்த ரூமில் 2 பிரைவேட் பால்கனி இருக்குது. அந்த 2 பிரைவேட் பால்கனி நின்று பார்க்குறாங்க. இருப்பினும் வந்து அந்த இடத்துல யாருமே இல்லாத மாதிரி தான் தெரியுது. ரோட்டில் வந்து பாருமா, சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜில் பதிவாகிற அளவுக்கு தான் நான் நிற்பேன். சரியா அப்படின்னு சொல்கிறாங்க. "நிச்சயம் நீ என்கிட்ட மாட்டின. ஆட்டமா காட்டுற ஆட்டம். உங்கள் அப்பா எங்கள் கையில் இருக்காங்க. நீ இங்கே ஏதாவது பிரச்சனை கொடுத்தனா அங்கே உங்கள் அப்பாவுக்கு 2 மடங்கு பிரச்சனை வந்து ஆகும். தெரிஞ்சா சரி." அப்படின்னு சொல்லி உச்சக்கட்ட கோவத்தில் வந்து வேலு வந்து கண்ணா அப்படின்னு சத்தம் போடுறாங்க. உடனே என்ன செய்யறதுனே தெரியாமல் அழுன்னு அழுகுறாங்க. அந்த இடத்துல நம்ம சூடர் பார்க்கவே பாவமாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். மத்தியானம் ஆயிடுச்சு. குழந்தைய வந்து கூட்டிகிட்டு வரதுக்காக போகிறாங்க. நம்ம அஞ்சலி பாப்பாவை கூட்டிகிட்டு வர போகும்போது, "என்னது பொறுப்பே இல்லாமல் இருக்காங்க. எவ்வளோ நேரம் தான் தன்னந்தனியாக வந்து நிற்கிறது. கொஞ்சமாவது பொறுப்பு வேணாமா?" அப்படின்னு சொல்லும்போது, டிரைவர் வந்து தர்றாங்க. நம்ம ராமையா அப்பன்னு பார்த்து, "எங்கே இருக்காங்க சுடர்?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நம்ம குட்டி பாப்பா அஞ்சலி காணுமான்னு சொல்லி எட்டி பார்க்குறப்ப, அவங்களுக்கு உடம்பு சரியில்லை அதனால தான் அப்படின்னு சொல்லும்போது, குடுகுடுன்னு வண்டியில் வந்து ஏறுறாங்க. ராமையா தான் வண்டியில் தூக்கி வந்து வைக்கிறாங்க. "பார்த்துமா" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்ப, வீட்டுக்கு வேக வேகமாக ஓடுறாங்க. சுடருக்கு உடம்பு சரியில்லைன்னு தெரிஞ்சவொன்னே ரொம்ப எமோஷனல் ஆகி, சுடர் ரூம் கதவை திறக்கலாமான்னு பார்க்குறாங்க. சரி காஸ்டியூம் வந்து சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடும் சொல்லி சேஞ்ச் பண்ணுறாங்க. ரூம் கதவை திறக்கலான்னு பார்க்குறப்ப, அபி, காவியா, கவின் எல்லாரும் வந்ததுனால ஸ்டடீஸில் கான்சன்ட்ரேஷன் பண்ணுறாங்க. அபி வந்து சொல்லிக் கொடுக்க காவியா வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க. நம்ம அஞ்சலி பாப்பா வந்து ஒரு பக்கம் எழுதிக்கிட்டே இருந்தாலும், அந்த ரூம் கதவை திறக்க மாட்டாளா சுடர்? சுடர்கிட்ட பேசியே ஆகணுமேங்கிற மாதிரி தான் அவங்களுக்குள்ள ஒரு உள்ளுணர்வு வந்து தோணுது. இருப்பினும், "என்ன நான் தான் சொல்லிக் கொடுக்கணும்ல, அந்த ரூமையே பார்த்துக்கிட்டு இருக்க. அவங்களுக்கு தான் உடம்பு சரியில்லைன்னு தெரியுதுல்ல. நீ என்ன அவங்ககிட்ட ரொம்ப பாண்டிங் ஆகிட்டியா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்படியெல்லாம் இல்லைன்னு சொல்லி ஒரு பக்கம் அப்படி சொல்ல அப்படியே எழுதிக்கிட்டு இருக்காங்க. நம்ம அஞ்சலி பாப்பா ஒரு பக்கம் எல்லா படிப்பும் முடிச்சதுக்கு அப்புறமேட்டுக்கு விளாட ஆரம்பிச்சிட்டாங்க. அஞ்சலி என்ன புடின்னு கவின், காவியா, அபி எல்லாரும் வந்து சோபாவை சுற்றி டைனிங் டேபிளை சுற்றி குடுகுடுன்னு ஓடிக்கிட்டே எஸ்கேப் ஆகிட்டே இருக்காங்க. அப்பன்னு பார்த்து கவினை மட்டும் வேகமாக துரத்துறாங்க. "நீ என்னை எப்படி துரத்தினாலும் வந்து பிடிக்க முடியாதுன்னு சொல்லி திரும்பி ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு வந்து விளாண்டுக்கிட்டு இருக்காங்க." அப்பன்னு பார்த்து நின்றாங்க சிலையா நம்ம அஞ்சலி பாப்பா. அதாவது சுடர் ரூம் கதவு ஏன் இன்னமும் திறக்காம இருக்கு அப்படின்னு சொல்லி பேரதிர்ச்சியாக வந்து யோசிக்கிறாங்க. அது மாதிரி காட்டி எபிசோட வந்து அருமையாக மாசாக முடிச்சிருந்தாங்க. சுடர் மேலே அன்பு பாசம்லாம் அளவுக்கு அதிகமாகிடுச்சு. நம்ம அஞ்சலி பாப்பாவுக்கு அவங்களுக்குள்ள இந்துமதியே பார்க்குற மாதிரி தான் ஃபீல் பண்ணுற மாதிரி இந்த எபிசோடு ஃபுல்லாக காட்டுறாங்க. சுடர் ஒரு பக்கம் ரொம்ப எமோஷ்னலாக வந்து அழுகுறாங்க. வேலு வந்து சாமானியப்பட்டவர் கிடையாது. ஊரில் இருக்கும்போதே எப்படியெல்லாம் குடைச்சல் கொடுத்தாங்க. இப்போ இந்த வீட்டுக்குள்ளே இருக்கிற வரைக்கும் தான் எனக்கு பாதுகாப்பு. ஆனால் எங்கள் அப்பாவை வச்சு என்ன ஏதாவது மடக்குனாங்கன்னா என்ன பண்ணுறதுங்கிற மாதிரி தான் யோசிக்கிறாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம்.